அரவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தே உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அரவாணர்க்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்தார். அகமலங்க அர்ச்சனையில் அண்ணலார் தமிழ்நாளும் நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமே திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடிநிழற்கு புகழ் அமைத்து தொழுதிருந்தார் புண்ணியமை தொண்டனார். அரரம பார்வதி பதையே. அவர் செய்த அர்ச்சனை அகமலர்ந்த அர்ச்சனை. அந்த அர்ச்சனை அண்ணலான சிவபெருமான் என்னைக்கு செய்தார்? சிவகிராம மத்திய அடுத்த அப்படின்னு நாளும் செய்தார். எப்பொழுதும் செய்தார். நிகழ வரும் அன்பினார் மீண்டும் அன்பு சொல்றார். அந்த வழிபாடு எப்படிப்பட்டது? நிறை வழிபாடு, நிறைவான வழிபாடு. ஒடியாமே திகழ நெடுநாள் செய்து காலம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் ரொம்ப நாள் இருக்கார். அதன் நெடுநாள் நெடுநாள் செய்து சிவபெருமான் அடிநிழற்கு பரமேஸ்வரனுடைய திருவடியே சரணம் புகழமைத்து தொழுதிருந்தார். புண்ணியமை தொண்டனார். தொண்டனார் மெய் தொண்டனார் புண்ணியமை தொண்டனார். கடவுளுக்கு வேற என்ன வேணும்? அப்படிப்பட்ட நாயனார் அற்புத கோயில் இருக்கிறேனா திருமயிலாபுரி. பெரியவர்களே, இனி இந்த சரித்திரம் நிறைவுறுகிறது. நீராறும் சடையாரை நீடு மன ஆலயத்துள் ஆறாத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர்வால் பேராத நெறி பெற்ற பெருந்தகையார் தமை போற்றி சீராரும் திருநீடூர் முனையடுவார் திறமுறை பாம். அரரம பார்வதி பதையே. 10வது திருப்பாடல் நம்முடைய செல்லுமணி குன்றத்தூர் சேக்கிழார் பெருமான் இந்த புராணத்தை பூர்த்தி செய்து வருகிற புராணத்துக்கு முன்னுரை காட்டுகிறார். 3 வரியில நம்முடைய வாயிலார் நாயனார் பெருமை சொல்றார் பாருங்க. நீராறும் சடையாரை நடாபாரத்துல கங்கை நதியை கணித பரமேஸ்வரன் அவரை கையாளத்தில் மனசுல நீடு மன ஆலயத்துள் ஆறாத அன்பினால். அன்புதான் முக்கியம். சுவாமி வழிபாடு செய்யும்போது அன்போடு வேற பெரிய பெரிய தேங்காய் பெரிய பெரிய பழம் நைவேத்தியம் அதெல்லாம் வேண்டாம். அன்பு. நம்ம அப்பாவை பார்க்க போறோம், நம்ம அம்மாவை பார்க்க போறோம், 4 பேர்களை பார்க்க போறோம், அவங்களை தரிசிக்க போறோம். அந்த உள்ளத்தோட கோயிலிடணும். அதான் ஆறாத அன்பு. ஆறாத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர்பால் பேராத நெறி பெற்ற அடியவர்கள் மத்தியில் அடியாத ஒரு பெயர் பெற்றார் அந்த நாயனார். பெருந்தகையார் தமை போற்றி. அந்த நாயனார் பாதமலர்களை வணங்குறேன். வணங்கினோட எனக்கு உற்சாகமா இருக்கு. அந்த உற்சாகத்தினால அடுத்த நாயனார் சொல்லப்படுறேன். டானிக் பேட்டரி சார்ஜ் இருக்கு. அந்த நாயனாரை திருவடியை வணங்கினேன். அதனால சீராரும் திருநீடூர். திருநீடூர் மயிலாடுதுறை நேரம் திருநீடூர் போறோம். மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு. இங்க மயிலாடுதுறை அந்த மயிலாடுதுறை பக்கத்துல திருநீடூர். சீராரும் திருநீடூர் முனையிடுவார் திறமுறைப்பான். முனையிடுவார் நாயனாருடைய பெருமை நாம் இப்படி சொல்ல போகிறோம் என்று இந்த புராணத்தை பூர்த்தி செய்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆகவே இந்த அற்புதமான சேத்திரம் திரு மயிலாபுரி அன்னை உமாதேவியார் மகிழ் வடிவத்திலிருந்து என் பெருமானை தரிசித்த புண்ணிய பூமி அழகான சேத்திரம். இங்கே அழகான ஸ்தலம் வச்சோம், புண்ணிய மரம். சங்கரங்கோயிலும் புண்ணிய மரம். அங்கேயும் அம்பாள் தவம் பண்றா, இங்கேயும் தவம் பண்றா. ஆகவே 2 ஸ்தலத்துல ஒற்றுமையை பார்த்தீங்களா? அதனாலதான் சங்கரங்கோயில் இருந்து இங்க வந்து அந்த பெருமையை பேச மகிழ்வடைகிறேன். இது இப்ப இந்த புராணத்துல இல்லை, இது நானா சொன்னாங்க பாட்டு அப்படின்ட்டு. ஆகவே இப்படி ஒரு அற்புதமான புராணம் இருக்கான். ஐலாராயனுடைய பெருமை இவ்வாறு தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்துரைக்கிறார். ஏற்றம் இது. இனி வகை நூலாக இருக்கின்ற 11ஆம் திருமுறை திருத்தொண்டர் திரு அந்தாதி ஒரு பாட்டுல நம்பி ஆண்டார் நம்பிகள் கார்த்தன் முதல் கை கடற்காழியர் பெருமாற்கு எதிராய்
அருள் அரண் தன்னை மன ஆலயத்து இருத்தி அருளால் அணிவிளக்கு ஏற்றி அகமலராம் வீரார் மலரடித்து அன்பென்னும் மெய் அமிர்தம் கொடுத்தான் வீரார் மகிழையுள் வாயிலான் என்று விளம்புவரே. நம பார்வதி. இனி உமாபீஸ்வரச்சர சுவாமிகள் அருட்சியில திருத்தொண்டர் புராண சாரத்துல ஒரே பாடல்ல லேட்டா வந்தவங்களா இந்த பாட்டை பார்த்தாலே இந்த சரித்திரம் முழுக்க தெரிஞ்சுவோம். ஞாயிலார் மதில் தொண்டை நாட்டு மேன்மை நன்னு மயிலாபுரியின் வேளாண் தொன்மை மாகிலார் மலை வில்லான் அடியே போற்றி மரபாமை தலை நின்ற மனமே செம்பர் கோகிலா உயர் ஞானம் விளக்கா நீரா குலவிய ஆனந்தம் அன்பே அமுதா கொண்டு தாயினார் இரு சரணம் நிகழ ஏத்தும் தன்மையார் அருள் சேர்ந்த நன்மையாரே. நம பார்வதி.